ஸோ வெல்கம் டு டார்கெட் 190 ஐஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடேஸ் லைஃப். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கெமிஸ்ட்ரிஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா பர்ஃப்யூம், டூத் பேஸ்ட், அப்புறம் வந்து சிப்ஸு, சோப், ஃபர்டிலைசர், மஸ்கிட்டோ காயில், மெடிசன். ஸோ எல்லாத்தோட டெய்லி லைஃப் ரொட்டீனில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி, அதாவது ஆக்சுவலி அந்த கெமிஸ்ட்ரி அந்த கெமிக்கல் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீனே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் எவ்ரிடேஸ் லைஃப். அதாவது ஒவ்வொரு நாளும் அதோடைய சயின்ஸுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப், டிட்டர்ஜென்ட்ஸ், அதாவது சோப் டிட்டர்ஜென்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் பற்றி தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டு நோ தி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் யூசஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் என்னென்ன, அதோட யூசஸ், அண்ட் டு நோ அபவுட் தி சிமெண்ட், ஜிப்சம், இப்போசம், பிளாஸ்டர், பாரிஸ், இதெல்லாம் பற்றி தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டு நோ அபவுட் யூசஸ் ஆஃப் ஃபினாயில்ஸ், அடசிவ் இன் டெய்லி லைஃப்ல. ஃபினாயில்ஸ் பற்றி, அப்புறம் வந்துட்டு அதோட கெமிக்கல்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் introduction. We have studied in earlier about the physical changes and chemical changes. Can you identify the following list of physical changes which are chemical changes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ breaking a stick into 2 pieces, அது என்ன physical change. Burning a paper வந்து actually அது chemical change. Tearing a paper into small pieces வந்து actually அது வந்து physical change. Dissolving a sugar in water வந்து the chemical change. And பார்த்திங்கன்னா burning petrol, LPG வந்து chemical change. Water boiling into water vapor வந்து அது chemical change. Coconut oil becoming solid, அது chemical change. So can you see the importance between the chemical change and physical change? When you cut paper into two, both are still paper pieces, but once burned there is no long paper. Only some ashes and smoke has been mixed with it air. சரிங்களா. கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கெமிக்கல் சேஞ்ச் ரிசல்ட்ஸ் இன் சேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இன் ஃபிசிக்கல் சேஞ்ச் only shape, size, volume changes. The state of matter also changes from liquid to gas or liquid to solid. However, the substance remains chemically as it is. அது ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட ஷேப் மாறும், அதோட சைஸ் மாறும், அதோட ஸ்டேட், அதாவது லிக்விட்லேருந்து சாலிடாக மாறினாலும் அதோடைய என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபிசிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னா ஆக்சுவலி டோட்டலாக ஃபுல்லாக மாறும். சரிங்களா. அதோட மோல்டன் ஸ்டைல் எல்லாமே மாறும். ஸோ let us do the following experiments. Add a pinch of turmeric powder on the water. Water turns yellow. Take small quantity of soap in a beaker and add some pinch of turmeric powder. What happens? Is there any change of color in the solution? Is it turning yellow or some other color? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் டர்மரிக் பவுடரை வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து எல்லோ கலரில் மாறும். சரிங்களா. அப்போ அது வந்து என்னென்னா அது கெமிக்கல் சேஞ்சு. ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சோப்பில் வந்துட்டு அந்த டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணால் என்ன ஆகும் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. Try adding turmeric powder to various household liquids and observe the results. Try it or turmeric extract. Try it with cleaning liquids in the houses. Does it change the color? First என்னன்னு பார்க்கலாம். The chemist identify the turmeric powder as natural indicator. சரிங்களா. அதாவது டர்மரிக் பவுடரை வந்துட்டு என்னென்னு எடுத்திருக்காங்கன்னா ஒரு நேச்சுரல், சரிங்களா, அது வந்து என்னென்னா டர்மரிக் பவுடரை வந்து நேச்சுரல் இண்டிகேட்டராக எடுத்திருக்காங்க. தி சேஞ்சிங் கலர் இண்டிகேட்ஸ் தட் த மெட்டீரியல் இஸ் எய்தர் ஆசிட் ஆர் பேஸ். அதோட கலரை வச்சு தான் அந்த மெட்டீரியல் ஆசிடா இல்லை பேஸான்னு கண்டுபிடிக்கலாம். ஃபைண்ட் தி ஆன்சர் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் விச் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் டீச்சர். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. We use chemical changes in various forms of daily life. Chemistry is the branch of science which deals with the study of particles around us. அதாவது கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது அதோட நம்மளோட சுற்றி இருக்க அந்த பார்ட்டிகல்ஸை பற்றி படிக்கிறது. ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் காம்பினேஷன். சரிங்களா. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ், அது ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், காம்பினேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அதுதான். ஸோ we can consider the following particle around us as a chemical. The water H2O we drink is the combination of hydrogen and oxygen. சரிங்களா. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அதோட காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமேயோட காம்பினேஷன் தான் அது. The salt NaCl is used in kitchen is a combination of chemical of sodium, chloride. சரிங்களா. அதோட காம்பினேஷன். ஸோ இப்போ ஆக்சுவலி டூ யூ நோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். when we cut onion we get tears from the eyes with irritation because the presence of chemical propylene S oxide in the onion. This is easily volatile. சரிங்களா. when we cut the onion
some of cells are damaged, the chemicals comes out, but it comes vapor and reaches as a result of uh, it results in the irritation in eyes when you see a crush of onion and more cells will be damaged and comes out. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம ஒரு ஆனியனை கட் பண்ணும்போது வி ஹேவ் சம் டியர்ஸ் ரைட். அப்போது அந்த டியர்ஸ் வந்து என்ன ஆகும்னா அது இரிட்டேட் ஆகும். அது என்னென்னா எதனால அப்படின்னு சொன்னால், அந்த ஆனியனில் இருக்க அந்த ப்ராப்தலின் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்துட்டு நம்ம கட் பண்ண அந்த வேப்பரைஸ் ஆகும் ஏரில். ஸோ அதனால தான் நம்மளோட ஐஸில் வந்து இரிட்டேட் ஆகுறது, டியர்ஸ் வரதுக்கு காரணம். ஸோ even our body is made up of lot of chemical properties. We could prepare a soft idli as a result of chemical change named fermentation. சரிங்களா, fermentation processனால ஒரு இட்லியை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். Placed in a idli batter. During the fermentation, idli batter undergoes a chemical change by bacteria. While cooking, the food products undergo so many chemical changes. As a result, there are favorable colors and favorable taste of food. சரிங்களா, fermentationனால அதோட softness increase ஆகும். So we can use the chemical changes to produce certain materials. For example, some of these objects such as soaps, fertilizers, plastics, cements which we use in daily life are prepared by making the chemical changes in some naturally occurring substance. அதாவது என்னென்னா, அந்த ஃபர்டிலைசர்ஸ்லேயும் சரி, பிளாஸ்டிக், சிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி. Soaps and detergents பற்றி பார்க்கலாம். Bathing soap and washing detergents are the kind of soaps which you use in daily life. ஆக்சுவலி அதை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, பாத்திங் சோப் யூஸ் பண்ணுவோமா, வாஷ் பண்ணுறதுக்கு டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் டெய்லி லைஃப் ரொட்டீனில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். வாஷிங் பவுடர் யூஸ் டு ரிமூவ் தி ஸ்ட்ராங் ஸ்ட்ரெயின்ஸ் அந்த க்ளோத்ஸ். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின்ஸ் நிறையா இருந்தது அப்படின்னா அது வந்து வாஷிங் பவுடரை யூஸ் பண்ணுவோம். ஸோ டிட்டர்ஜென்ட் மாலிகூல்ஸ் ஹேவ் டூ சைட்ஸ். ஒன் சைட் வாட்டர் loving, other side water hatting. Water hatting undergoes joins with the dirt and oil in the cloth, while the water loving joins the water molecules. இதில் வந்து ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிட்டர்ஜென்ட். ஒன்று வந்து வாட்டர் லவ்விங், அதுக்கப்புறம் வாட்டர் ஹேட்டிங். வாட்டர் ஹேட்டிங் அப்படின்னா வந்து என்னென்னா, அந்த டர்ட்டோட ஆயிலோட காம்பினேஷன், அதாவது வந்து அதை கிளியர் பண்ணும். ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ் ஆக்சுவலி வாட்டர் லவ்விங் அப்படிங்கிறது வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஜாயின் பண்ணும். ஸோ வென் யூ agitate the cloth, the dirt surrounded by many molecules and it is taken away from the cloth becomes clean. ஸோ அது வந்து எடுத்துரும் வாட்டர் ஹேட்டிங் வந்து எடுத்துரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். the dirt surrounded by the detergent molecules float in water and making it dirty. ஸோ அந்த வாட்டர் லவ்விங் வந்துட்டு அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் கூட காம்பினேஷன் இருக்கிறதுனால அந்த டர்ட்லாம் அந்த வாட்டரில் வந்துடும். சரிங்களா, அதுதான் மெயின். இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி 2, ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப் பார்க்கலாம். 35 ml ஆஃப் வாட்டர், சரிங்களா, 10 g ஆஃப் லைவ் சோடியம் ஹைட்ராக்சைட் அண்ட் 60 ml ஆஃப் கோகனட் ஆயில். சரிங்களா, ஒரு சோப்பு தயாரிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடும் அதுக்கப்புறம் 60 ml ஆஃப் கோகனட் ஆயில் நம்மளுக்கு வேணும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஓல்டு நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணி அது வந்து 35 ml ஆஃப் வாட்டரை வந்துட்டு ஜார் எடுத்து அப்போ வந்து 10 ml ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து அதில் ஊற்றி அதை வந்து கூல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 60 ml ஆஃப் இது கோகனட் ஆயிலை வந்து ட்ராப் பண்ணி நல்லா கிறிஸ்டல்னால் அதை குலுக்கி விட்டு the pour சொல்யூஷன் இன் எம்டி மேட்ச் பாக்ஸ். ஸோ எம்டி மேட்ச் பாக்ஸில் அது ஊற்றும் போது அது வந்து என்ன ஆகும்னா ட்ரை ஆகிடும். ஸோ ஆக்சுவலி அங்கே சோப் வந்துட்டு occur ஆகிடும். ஸோ the different soaps for different purposes are prepared from the various raw materials we can understand during the following activity. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஆக்டிவிட்டி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடேஸ் லைஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர், அதுக்கப்புறம் அடசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து சிமெண்ட், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஜிப்சம், எபோசம், சரிங்களா. இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர். அடுத்து வந்து ஃபர்டிலைசர். அப்பார்ட் ஃப்ரம் தி வாட்டர், சன்லைட், ஏர் அண்ட் சர்டன் நியூட்ரியன்ஸ் ஆல்சோ நீடட் த க்ரோத் ஆஃப் பிளான்ட். சரிங்களா, அதாவது சன்லைட், ஏர் அது மட்டும் இல்லாமல் மற்றதும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் வேணும், பொட்டாசியம் வேணும். ஸோ இது மூணு இருந்தால் தான் அது வந்து நியூட்ரிஷன் ரிச் பிளான்ட்டாக இருக்க முடியும். ஸோ these three are called பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கேஜி எடுக்கணும். நைட்ரஜன் வந்து 34, பாஸ்பரஸ் வந்து 82 அண்ட் பொட்டாசியம் வந்து 67. கார்னுக்கு பார்த்தீங்கன்னா 36 kg ஆஃப் நைட்ரஜன், 20 kg ஆஃப் ஃபாஸ்பரஸ், 39 kg ஆஃப் பொட்டாசியம். சுகர் கேனுக்கு பார்த்தீங்கன்னா 90 kg ஆஃப் நைட்ரஜன், 17 kg ஆஃப் ஃபாஸ்பரஸ்,
202 kg of potassium. ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. ஃபர்டிலைசர்ஸ் ஆர் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் தட் வி கேன் ஆட் in the soil to provide one more nutrients in the soil. அதாவது சாயிலில் நம்ம ஆட் பண்ணி அது வந்து மற்ற ரிச் நியூட்ரியன்ஸை கொடுக்குறது. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் கிவ்ஸ் த பிளான்ஸ் கிளாஸிஃபைட் இன்டு 2 types, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஆர்கானிக் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். The fertilizers containing only plants and animals based on those synthesized microorganisms are called organic. அதாவது மக்கும் fertilizers. So these fertilizers can be prepared by economically by vermicompost etc. Inorganic fertilizers are prepared by using natural elements to make the undergo chemical change. சரிங்களா, அதாவது கெமிக்கல் சேஞ்ச் நடத்தி அதுக்கப்புறமா இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸாக வரும். எக்ஸாம்பிள் யூரியா, அமோனியம் சல்ஃபேட்டு, சூப்பர் ஃபாஸ்ஃபேட், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது பார்த்திங்கன்னா யூரியா வந்து அதோட நைட்ரஜன் பர்சன்டேஜ் வந்து 46 இருக்கும், ஃபாஸ்பரஸ் வந்து 0, பொட்டாசியமும் 0வாக தான் இருக்கும். சூப்பர் ஃபாஸ்ஃபேட்டில் வந்து 0% ஆஃப் நைட்ரஜன், 8 to 9% ஆஃப் ஃபாஸ்பரஸ், 0% ஆஃப் பொட்டாசியம். அமோனியம் சல்ஃபேட்டில் 21% ஆஃப் நைட்ரஜன், 0% ஆஃப் ஃபாஸ்பரஸ், 0% பொட்டாசியம். பொட்டாசியம் நைட்ரேட்டில் 13% ஆஃப் நைட்ரஜன், 0% ஆஃப் ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்து 44%. சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி இது ஒரு இது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். அது பார்த்திங்கன்னா earthworms take organic waste such as food and produce the compost casing called earthworms known as farmers friends. earthworms வந்துட்டு farmers friends அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது நம்ம போடுற அந்த வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட்லாம் எடுத்து ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அது வந்து கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதோட சாயில் ரிச் நியூட்ரிஷனை கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட். இன் ஏன்ஷியன்ட் பீரியட் த ஹவுசஸ் were constructed by using the mixture of lime sand and wood. At present the people are widely use cement construction of houses, dams and bridges. The cement is manufactured by crushing the natural material called lime, clay, gypsum through மைலிங் ப்ராசஸ். அதாவது இது அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைம்ஸ் அண்ட் வுட்டை வச்சு தான் வந்து வீடு கட்டினாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டணுனாலும் ஒரு டேம் கட்டணுனாலும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா லைம், கிளே, ஜிப்சம் மூணுமே வந்து மைலிங் ப்ராசஸில் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிமெண்ட் பிகம்ஸ் ஹார்டன் வென் இட் இஸ் மிக்ஸ்ட் வித் வாட்டர், ஜிப்சம். அதாவது ஜிப்சம் கூடயோ வாட்டர் கூடயோ அது பண்ணும்போது அது ஹார்டன் ஆகிடும். ஸோ இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கண்ட்ரோலிங் தி ரேட் ஆஃப் ஹார்டனிங் ஆஃப் தி சிமெண்ட். டியூரிங் தி சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஜிப்சம் இஸ் ஆடட். ஸோ அந்த மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அந்த ஜிப்சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அதோட சிமெண்ட்டோடைய இந்த ஹார்ட்னஸ் கம்மியாகிறதுக்கு. In 1824, Joseph invented a Portland cement by burning finely a ground chalk clay in a kiln. It was named as Portland. அதாவது ஜோசப் அப்படிங்கிறவர் 1824 சிமெண்ட் கண்டுபிடிச்சார். எப்படின்னா கிரவுண்ட் சாக்கை வந்துட்டு அதை பேர்ன் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிறத வந்து கண்டுபிடிச்சார். இட் இஸ் ரீஅசம்பிள் ஹை குவாலிட்டி பில்டிங் ஸ்டோன்ஸ், எக்ஸாம்பிள் போர்ட்லேண்ட், இங்கிலாந்து அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து யூசஸ் ஆஃப் சிமெண்ட் இஸ் அ mortar, concrete and reinforced cement concrete mortar. Mortar is a paste of cement. Mortar is a paste of cement and sand mixed with water. சரிங்களா, இது என்னென்னா ஒரு பேஸ்ட் மாதிரி, அது வந்து சாண்ட் கூடயும் வாட்டர் கூடயும் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஹவுசஸ் ஆஃப் mortar is used to bind the buildings blocks for constructing walls. இது வந்து வால்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது. கான்க்ரீட் இஸ் a mixture of cement, sand, garble. அதாவது சிமெண்ட்டு, சாண்ட், கார்வலோட மூணு மிக்சர் அப்படி தான் வந்துட்டு கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி வந்து பிரிட்ஜஸ் அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்க்ரீட் இஸ் அ காம்போசிட் மெட்டீரியல் பை மிக்சிங் த அயன் மெஷ் வித் சிமெண்ட். அதாவது அயன் மெஷ்ஷையும் சிமெண்ட்டையும் கம்பைன் பண்ணுறது தான் ரெயின்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்க்ரீட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஃப்ரேம். இட் இஸ் யூஸ் டு பில்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், பிரிட்ஜஸ் எக்ஸெட்ரா. ட்ரைனேஜஸ்க்கெல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க மெயினாக. சரிங்களா, இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி. அடுத்து பார்க்கலாம் ஜிப்சம். ஜிப்சம் இஸ் அ சாஃப்ட் ஒயிட் கிரே நேச்சுரலி அவைலபிள் மெட்டீரியல். த கெமிக்கல் நேம் ஜிப்சம் இஸ் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். இதோட ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலாவை பார்த்தீங்க அப்படின்னா CaSO4 2H2. CaSO4 2H2. சரிங்களா, இதோட யூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம், சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு, பிளாஸ்டர் பேரிஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணலாம் ஜிப்சம். அடுத்து இப்போசம் அப்படின்னு என்னென்னா இப்போசம் சால்ட் இஸ் அ மெக்னீஷியம் சல்ஃபேட். சரிங்களா, இது வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட். த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் இப்போசம் இஸ் வந்து MgSO4 7H2.
இது என்னென்னா, இது ஸ்ட்ரெஸ்ஸஸ் ரிலாக்ஸஸ் பாடி. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஸ் மசில்ஸ் நர்வ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மசில்ஸ் நர்வ்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறது அடுத்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து மெடிசன் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைன் ஒயிட் பவுடர் கால்சியம் சல்ஃபேட் ஹைமைட்ரேட். சரிங்களா, இது வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CaSO4 1H2O. இது வந்து சின்ஸ் ஏன்ஷியன் டைமில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அபேண்டன்ட் ஜிப்சம் ஃபவுண்ட் நியர் பாரிஸ். அதாவது ஜிப்சம் வந்து நிறைய பாரிஸில் இருக்கும். சரிங்களா, அது வந்து என்னது கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் இல்லையா. ஸோ அது வந்து ஜிப்சம் ஹீட் பண்ணி அதை டீஹைட்ரேட் பண்ணி கிடைக்கிறது தான் வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸஸ் பார்க்கலாம். இது வந்து பிளாக் போர்ட் சாக்ஸ், அடுத்து வந்து சர்ஜரி செட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாச்சூஸ் டாய்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஃபினாயில் அப்படிங்கிறது வந்து எல்லா வீட்லேயுமே முக்கியமாக யூஸ் பண்ணுறது ஒன்று. ஸோ வி ஹவ் அப்சர்வ் தட் ஆயிலி மெட்டீரியல் யூஸ் டு க்ளீன் ஆர் ஹவுஸ். டு யூ நோ தட்? அப்போ ஃபினாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினாயில் இஸ் அ கார்பாலிக் ஆசிட் ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் தட் இஸ் நெசசரி ingredient for preparing a variety of phenyl products. The molecular formula of phenyl is C6H5OH. சரிங்களா, இது வந்து என்னென்னா வீக்கர் ஆசிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்துட்டு வாலட்டைலாக இருக்கும். ஸோ ஈஸியாக அது வந்து இதாகிடும். அடுத்து வந்து கிறிஸ்டலைன் பவுடர். அடுத்து பார்க்கலாம், இது வந்து கலர்லெஸ் சொல்யூஷன் பட் இட் சேஞ்சஸ் இன்டு ரெட் when presence of dust. அதாவது என்னென்னா இது வந்து கலர்லெஸ்ட்டு தான். சரிங்களா, ஆக்சுவலி உங்கள் டஸ்ட்டோ இல்லை வேறு மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அது ரெட்டாக மாறிடும். இட் இரிட்டேட்ஸ் த எக்ஸ்போஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கின். அதாவது ஃபினாயில் கையில் பட்டாலும் அது என்ன ஆகும்னா எரிச்சலாக உண்டாகும். இட் இஸ் widely used for industrial purposes. The phenol itself used in low concentration in mouthwash and disinfectant household cleaners. இது வந்து என்னென்னா லோ கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. மவுத் வாஷ், அப்புறம் வந்துட்டு சர்ஜிக்கல் ஆன்டிசெப்டிக் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடிசிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். when you will do a page of your book is torn accidentally, it can be used to fix example cello tape. சரிங்களா, cello tape தான் வந்து adhesive அப்படின்னு சொல்கிறாங்க. there is a paste like material in one surface of the cello tape. have you ever discussed about this material? the paste like substance called adhesive. அதாவது ஒரு பேஜ் டியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த கம் மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கிறத வந்துட்டு ஸ்டிக் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸாம்பிள் க்ளூ, மியூசிலேஜ், பேஸ்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. சப்ஸ்டன்ஸ் அப்ளை டு ஒன் சர்ஃபேஸ் ஆர் போத் ஆஃப் சர்ஃபேஸ் ஆர் யூஸ் டு செப்பரேட் தெம் அண்ட் பைண்ட் தெம் டுகெதர். சரிங்களா, இது வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் ஃபெவிக்விக், ஃபெவிக்ளூ எல்லாமே எடுத்துக்கலாம். தட் இஸ் த சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் யூஸ் டு ஜாயின் டூ மோர் காம்பனன்ட்ஸ் டுகெதர். அது ரெண்டு காம்பனன்ட்ஸை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக. இது வந்து ஆக்டிவிட்டி. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அடிசிவ்ஸ். அடிசிவ்ஸ்லேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா there are 2 kinds of adhesives in natural man-made from starch. ஸ்டார்ச்லேருந்து நேச்சுராக வர அடிசிவ் ஒன்று. அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா one of them is மஞ்சள் ஷாப் ஆர்டிஃபிஷியல் அடிசிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, த ஆர்டிஃபிஷியல் அடிசிவ் கிளாஸிஃபைட் இன் டூ வெரைட்டி வேஸ் டிபெண்டிங் அப்பான் தேர் யூட்டிலிட்டிஸ். எக்ஸாம்பிள் பேஸ்ட்டாக இருக்கும், லிக்விடாக இருக்கும், ஃபிலிம் பிளேட்லெட்ஸாக இருக்கும். இட் இஸ் வைட்லி யூஸ்ட் ஃபார் வேரியஸ் கண்டிஷன்ஸ் சச் அஸ் ஹாட், மெல்ட், தெர்மோசெட்டிங், ப்ரெஷர் சென்சிட்டிவ், அதாவது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்க்கலாம். சோப்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை ஹீட்டிங் த மிக்சர் ஆஃப் ஆலிவ் ஆயில், அனிமல் ஃபேட் அண்ட் கான்க்ரீட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா, இதெல்லாம் வந்து இது பண்ணி தான் வந்து சோப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. த ஃபர்டிலைசர்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். அதாவது ஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல் பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகாது. ஸோ நியூட்ரிஷன் ரிச் கிடைக்காது. அண்ட் வெர்மி காம்போஸ்ட் ஹை நியூட்ரிஷன் ரிச் பெனிஃபிட்ஸ் ஃபார் சஸ்டைனிங் த லேண்ட் ஃபர்டிலிட்டி. அதோட மாய்ஸ்சர் வந்து நிற்கணும், ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக வெர்மி காம்போஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட் இஸ் மேனுஃபேக்சரிங் யூஸிங் lime, clay, gypsum. Plaster of Paris is used to fix the bone fractures. அதான் யூஸ் பண்ணுறாங்க. Diluted phenol is used to cleaner, disinfectant mouthwash. Adhesives are substances that is used to join two or more components together. The soaps are originally made from animal fats and vegetable oils. The saponification of fat on oil is done using sodium hydroxide. Gypsum is added to a cement for hardening and making paste. Phenol is hydraulic acid. Natural adhesives are made from starch and fat. Gas causes tears in eyes when
cutting the dash gases cause tears in eyes while cutting the onion. அதாவது எஸ் propylene. The water, coconut oil, and dash are necessary for soap preparation. Animal facts. Dash is called farmer's best friend, earthworm. Nitrogen fertilizer is eco-friendly. Okay. Dash is an example of natural adhesive, starch. Thank you.